ட்ரேடிங் தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் டெசிஷன் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நேற்று சொன்ன லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருந்தது, நாளைக்கான வீக்கெண்டுக்கான சப்போர்ட் அண்ட் டெசிஷன் என்னென்னன்றதை இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நிறைய ஃபேக் சேனல்லாம் இருக்குது, அதில் எதுலையும் நம்பி ஏமாற வேணாம். நம்மளோட அஃபீஷியல் டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்க் மூலியமாக லிங்க் மூலியமாக கிளிக் பண்ணி நீங்கள் வந்து குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நிறைய ஃபேக் சேனல் நம்ம பேரில் ஓப்பன் பண்ணி நிறைய வந்து அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் அது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எதுலேயும் ஜாயின் பண்ண வேணாம். ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம அலைஸ்பில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்குன்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இவங்களை ஏன் ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து தமிழ் சப்போர்ட் பண்ணுற ஒரு ப்ரோக்கரேஜ். அது மட்டும் இல்லை, ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ் கமிஷன் தான் வாங்குறாங்க. மற்ற ஆப்பை காட்டிலும் ரொம்பவே யூசர் இன்டர்ஃபேஸாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த கோர்ஸு கம்பைன்டு வெபினார் வீடியோவும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு. அதாவது எப்படி உங்களுக்கு வெபினார் வீடியோ வரும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற ரிஜிஸ்டர் பண்ணுற மொபைல் நம்பரை இமெயில் ஐடிக்கும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வெபினார் வீடியோ வந்து சேர்ந்துடும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரல, எனக்கு வந்து இன்னும் வெபினார் வீடியோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நான் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு இன்னும் வரலன்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறதுல மூலியமாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்னை கான்டாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோர்ஸ் வீடியோ வந்து வாங்கிக்கலாம். ஓகே, நிஃப்டியோட லெவல்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நிஃப்டி இன்னைக்கு எல்லா இண்டெக்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமை இன்னைக்கு வந்து சுத்த ஒரு மூவ்மெண்ட்டே இல்லை. ஓகேங்களா? ஸோ காலையில் வந்து நல்ல ஒரு ட்ரேட் ஒன்று நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று சொல்லியிருந்தோம் குரூப்பில். கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு 1 ஹவர் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேஷன் மாதிரியே தான் இருந்தது. கன்சல்டேஷன் தான் மேக்ஸிமம். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபஸ்ட்டு 1 ஹவர் மட்டும் தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் நடந்தது. ஓகே, இப்போ நாளைய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நேத்தியோட டேவோட லோவில் இன்னைக்கு சப்போர்ட் எடுத்துருக்கு. அப்போ நாளைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த 22,800 அப்படின்ற ரேஞ்சு வந்து நாளைக்கு இருக்கக்கூடியது வந்து மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த 22,800லேருந்து 22,790ன்றது ஒரு சப்போர்ட் ஜோன். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு பொறுத்தளவுக்கு. ஸோ அதே மாதிரி ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 23,000க்கு மேலே போணுச்சுன்னா தான் அது எகைன் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்டில் பொறுத்தவங்கன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் வீக்கெண்ட் இருக்கிறனால நான் மேக்ஸிமம் சொல்கிறக்கூடிய ஒரே விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 11:30 மணிக்குள்ளே மேக்ஸிமம் ட்ரேடை முடிக்கிறதுக்கு பார்க்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு வால்யூம் இருக்காது ட்ரேடுக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 23,000க்கு மேலே போணுச்சுன்னா ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதேமாதிரி இந்த டேவோட லோ கிட்டத்தட்ட 22,800 கைகளில் போணுச்சு அப்படின்னா ஒரு புட் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட நம்மளோட ரெசிஸ்டன்ட் வந்து 49,386 இவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து மோதி நிற்கிது பாருங்க. இப்போ நாளைய பொறுத்தளவுக்கு இந்த 1 ஹவர்லேயே இன்றைக்கி மார்க்கெட் முடிச்சிட்டாங்க பேங்க் நிஃப்டி. அப்போ நாளைக்கு வந்து இந்த 1 ஹவர் தான் நம்மளுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டாகவே இருக்கும். அதாவது 49,156 கீழே வருது அப்படின்னா நல்ல ஒரு டவுன் சைடு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 48,800 அப்படின்றது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். அதேமாரி டேவோட ஹைன்றது நம்மளுக்கு வந்து நாளைக்கு ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்கும். அதாவது 49,450ன்றது ஒரு ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. இந்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்ற பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 50,000ன்றது ரெசிஸ்டன்ட். அடுத்தது ரெசிஸ்டன்ட் 50,000க்கு மேலே போச்சு அப்படின்னா 50,359 அப்படி 49ன்றது அதுக்கு அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இது வந்து பேங்க் நிஃப்டி. ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபின் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி 1 ஹவர் தான் அவங்களும் வந்து 1 ஹவருக்குள்ளேயே தான் மார்க்கெட் இருந்தது, பெரிய பிரேக் அவுட்டும் நடக்கலை. அப்போ அப்படி இருக்கும்போது நாளைக்கு 23,200க்கு கீழே வருதுன்னா 23,000ன்றது சப்போர்ட் ரேஞ்ச் ஆகும். 23,400க்கு மேலே போணுச்சு அப்படின்னா 23,650ன்றது அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாகவும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. அடுத்து மிட்கேப் நிஃப்டி பார்த்துறோம். மிட்கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 1 ஹவரை வந்து பிரேக் அவுட் பண்ணி நல்லா கொஞ்சம் நாளைக்கு கன்சல்டேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு அப் ட்ரெண்டில் போனாங்க. அது மட்டும் தான் இன்றைக்கி வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க மட்டும் தான் இன்றைக்கி வந்து இண்டெக்ஸில் 120 பாயிண்ட் வந்து பாசிட்டிவில் இருக்குது. அப்போ நாளைக்கு 11,400க்கு மேலே போகுது அப்படின்ற 11,423க்கு மேலே போகுது அப்படின்னா 11,550 ஒரு 100 பாயிண்ட் பாசிட்டிவ் நோட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் 11,300க்கு கீழே வருது அப்படின்னா எகைன் வந்து டேவோட லோவானா 11,183ன்றது ஒரு சப்போர்ட் ஏரியா. ஸோ அந்த சப்போர்ட்டையும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 11,070ன்றது அடுத்த சப்போர்ட் ஆக்ட் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது மிட்கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. சென்செக்ஸோட லெவல் பார்த்துறோம். சென்செக்ஸுமே வந்து இன்றைக்கி பாருங்களேன் ஒரு சின்ன டாட்டு மாதிரி தான் இருக்குது. அப்போ பெரிய லெவல் மூவ்மெண்ட் இல்லை. அப்போ பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 75,660க்கு மேலே நாளைக்கு கீழே வருது அப்படின்னா இன்றைக்கி வந்து டேவோட லோனா 75,460ன்ற ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் ஆகும். அதுக்கு கீழே பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 75,000ன்றது அடுத்த சப்போர்ட்டாகவும் நம்ம ஆக்ட் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த 75,789 அதாவது 75,800க்கு மேலே தான் நாளைக்கு வந்து பாசிட்டிவ் நோட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது 75,800க்கு மேலே போகுது அப்படின்னா 76,000ன்றது ஒரு 200 பாயிண்ட்ஸ்
ரேஞ்சில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஏன்னா ரவுண்ட் ஃபிகர் இந்த 76,000க்கு மேலே போகுது அப்படின்ற பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 76,500 அப்படின்றது அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாகவும் நம்மளுக்கு வந்து ஆக்ட் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக வச்சுங்க, நாட் ஃபார் ரெக்கமெண்டேஷன். நீங்கள் எந்த ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுற ட்ரேட் எடுங்க. நிறைய பேர் வந்து அக்கௌண்ட் ஹேண்ட்லிங்காக இருக்கட்டும், ஃப்ரீ கால்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், எதையும் நம்பி ஏமாற வேணாம். ஓன் ட்ரேட் எடுத்து நீங்கள் வந்து பண்ணுறது தான் வந்து என்றைக்குமே வந்து பெஸ்ட்டு, ஓகேங்களா? அதனால் வந்து கோர்ஸ் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். என்னோட அனுபவத்தில் நான் வந்து கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கோர்சஸ்க்கான டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ யூஸ் பண்ணிக்கங்க. வேறு ஏதாவது டவுட் அண்ட் ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தருவீங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. தேங்க்யூ நம்பா.